Welcome to my YouTube channel Nandri Art and Craft. நம்ம இந்த வீடியோல ஃபேஷன் ஜுவல்லரி அதாவது பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா கியர் வயர், கட்டர், ப்ளையர், இந்த சிசர் மாதிரி இருக்குறத நம்ம கட்டர்னு சொல்லுவோம். and இது வந்து ப்ளையர், ப்ளூ கலர் இருக்கக்கூடியது வந்து ப்ளையர். இது வந்து கியர் லாக் வந்து பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அந்த பாட்டில்ல நான் வச்சிருக்கிறது கியர் லாக். இது 20 ரூபீஸ்க்கு நான் கியர் லாக் வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ் green கலர்ல எடுத்துர்க்கேன். அடுத்து ஆன்டிக் ஃப்ளவர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆன்டிக் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரவுண்டா இருக்கக்கூடியது. இன்னைக்கு நாம வந்து பெண்டன்ட்டா யூஸ் பண்ண போறோம். அடுத்து ஃப்ளாட்டா இருக்கக்கூடிய பீட்ஸ். எல்லாமே ஆன்டிக் பீட்ஸ் டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு வீடியோல 3 ஷேப் யூஸ் பண்ண போறேன். அடுத்து ஆன்டிக் ஹூக்ஸ். ஃபர்ஸ்ட் கியர் வயர் எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோல கியர் வயர் பதிலா ஃபிஷிங் வயர் யூஸ் பண்ண போறேன். இதுவும் கியர் வயர் மாதிரியே தான், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷிங் வயரை தேவையான லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ லென்த்துக்கு நம்ம ஜுவல்லரி தேவைப்படுதோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சென்டர்லேருந்து நம்ம பீட்ஸை கோர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய பெரிய பீட்ஸை நான் போட்டுட்டேன். அடுத்தது ரெண்டு சைட்லேயும் ரெண்டு கிளாஸ் பீட்ஸ், க்ரீன் கலர் இருக்கக்கூடிய கிளாஸ் பீட்ஸ் வந்து நான் போடுறேன். இது கம்ப்ளீட்லி நம்ம க்ரியேட்டிவிட்டினா, நம்ம என்ன ஷேப்பில் பீட்ஸ் எடுக்கிறோம், என்ன டிசைனில் வேணுங்கிறத நம்மளே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஃப்ளார் அதில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் பீட்ஸும் போட்டுட்டு அடுத்தது வந்து ஃப்ளாட் பீட்ஸை ஆட் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி தான் 2 சைடும் எடுக்கணும். இது வந்து சிங்கிள் லேயர் வரக்கூடிய ஃபேஷன் ஜுவல்லரி. அடுத்தடுத்த வீடியோவில் மல்டி லேயர், 2 லேயர் இந்த மாதிரி வரக்கூடிய ஃபேஷன் ஜுவல்லரியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 பீடுக்கு நடுவில் ஒரு ஃப்ளார் பீட் இந்த மாதிரி கண்டினியூஸாக நான் கோர்த்து முடிச்சிட்டேன். அடுத்தது கியர் லாக் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கியர் லாக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். 1 இல்லைனா 2 கியர் லாக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜுவல்லரி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னா நம்ம வந்து 2 கியர் லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய போன வீடியோவில் கியர் லாக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக ஒரு டியூட்டோரியல் பார்த்தோம். உங்களுக்கு வேணா ரெஃபரன்ஸ்க்கு அது கூட பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த கியர் லாக் யூஸ் பண்ணுறது தான் ஜுவல்லரி மேக்கிங்கான பேசிக். இப்போ ஒரு கியர் லாக் போட்டுட்டு நான் ஹூக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த கியர் லாக்கை திருப்பி அதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். இது ஒரு சைடில் ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் சைடில் தான் நம்ம வந்து டைட்டாக அந்த ஒயரை இழுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயரை பீட்ஸ்குள்ளே போகிற மாதிரி தள்ளி விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு கியர் லாக் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கம் போட்டிருக்க ஹூக்ஸோட இன்னொரு சைடை வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு யூ மாதிரி அந்த கியர் லாக் வழியாக விட்டு நம்ம அதை டைட்டாக பிடிச்சி இழுத்துடலாம். ரொம்ப லூஸாக விட்டிங்கன்னா ஜுவல்லரி ரொம்ப லூஸாக இந்த த்ரெட்லாம் வெளியே தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம டைட்டாக தான் வந்து புல் பண்ணணும். புல் பண்ணி முடிச்சுட்டு கியர் லாக்கை வந்து ப்ளையரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட்டரில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஃபேஷன் ஜுவல்லரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பண்ணி பார்த்துட்டு இல்லை வேறு ஏதாவது ஃபேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி பண்ணணுன்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி.